மத்திய கிழக்கு நாடுகள் போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்க உலக வர்த்தகமே திசை மாறி போய்க் கொண்டிருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியும் செங்கடலும் ஈரான் இஸ்ரேல் மோதலால் அபாயகரமான பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் உலக நாடுகளின் அடுத்த இலக்கு இந்திய பெருங்கடல். அங்கே ஒரு மகுடமாக மின்னுகிறது விழிஞம் சர்வதேச துறைமுகம். ஆசியாவை ஆளப்போகும் இந்த துறைமுகத்தால் யாருக்கு லாபம்? கடல் எல்லை கேரளாவில் இருந்தாலும் வர்த்தக பலன்களை தமிழ்நாடு எப்படி லாவகமாக தன் பக்கம் இழுக்கிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். சுமார் 7,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகியுள்ள விழிஞம் சர்வதேச துறைமுகம் இன்று ஆசியாவின் மிக முக்கியமான மறுசரக்கு பெட்டக முனையமாக, அதாவது டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாக உருவெடுத்துள்ளது. சீனா முதல் ஐரோப்பா வரை செல்லும் பிரம்மாண்டமான சரக்கு கப்பல்கள் இந்திய கரையை தேடி வரப்போகும் இந்த சூழல் தென்னிந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார முகத்திரையையே மாற்றப்போகிறது. இந்த திட்டத்தின் மையப்புள்ளியாக விளங்கும் கேரள அரசு துறைமுகத்தை சுற்றியுள்ள உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் பூங்காக்கள் மற்றும் தொழில் மண்டலங்களை அமைக்க விழிஞம், கொல்லம், புனலூர், வளர்ச்சி முக்கோணம் போன்ற திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் மக்கள் நெருக்கம் அதிகம் கொண்ட மாநிலம் என்பதால் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துவதில் கேரளா சில நடைமுறை சவால்களை சந்தித்து வருகிறது. சுமார் 1456 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கிய வளர்ச்சியை கேரளா திட்டமிட்டிருந்தது. ஆனால் அம்மாநில அரசு இதுவரை கையகப்படுத்திய நிலமோ வெறும் 100 ஏக்கர் மட்டும்தான். இந்த சவால்களை கடந்து கேரளா எப்படி முன்னேறப் போகிறது என்பதுதான் இப்போது எழுந்துள்ள முக்கிய கேள்வி. இதே வேளையில் விழிஞம் துறைமுகத்தின் வர்த்தக வாய்ப்புகள் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் பெரும் பலனை தர காத்திருக்கின்றன. துறைமுகத்திலிருந்து மிக அருகில் உள்ள நாங்குநேரி மற்றும் திருநெல்வேலி பகுதிகள் இயற்கையிலேயே ஒரு சிறந்த தொழில்துறை நிலப்பரப்பை கொண்டுள்ளன. பரந்த நிலப்பரப்பு, தடையற்ற மின்சாரம் மற்றும் ஏற்கனவே பலமாக இருக்கும் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்புகள் விழிஞம் துறைமுகத்தை சென்னை மற்றும் பெங்களூரு போன்ற முக்கிய நகரங்களுடன் இணைக்க தயாராக உள்ளன. ஆரம்பத்தில் குளச்சல் வெர்சஸ் விழிஞம் என தொடங்கிய இந்த துறைமுக போட்டி இன்று பொருளாதார பலன்களை அறுவடை செய்வதில் வந்து நிற்கிறது. துறைமுகம் கேரள மண்ணில் இருந்தாலும் அதை சார்ந்த தொழிற்சாலைகள் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் வாய்ப்புகளை தமிழ்நாடு விரைவாக கையாண்டு வருகிறது. நிபுணர்களின் கருத்துப்படி விழிஞம் துறைமுகத்தின் வெற்றி என்பது கேரளாவின் கடல்சார் வசதிகளும் தமிழ்நாட்டின் தொழில்துறை பலமும் கைகோர்ப்பதில்தான் அடங்கியிருக்கிறது என்கின்றனர். இறுதியில் இரு மாநிலங்களின் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி தென்னிந்தியாவை ஆசியாவின் ஒரு தவிர்க்க முடியாத வணிக மையமாக மாற்றப்போவது உறுதி.